அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. ரஷ்யா கொடுக்க வேண்டிய கடைசி S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்போ இந்தியாவுக்கு வரும்? ட்ரம்ப் வேற இந்தியா மேல பொருளாதார தடைகளை விதிக்க கூட இப்ப தயாரா இருக்கிறாரு. இந்த நேரத்துல போயிட்டு S-400 நம்ம இந்தியாவுக்கு வருதுன்னா சும்மா விடுவாரா? உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துறதுக்கு ட்ரம்ப் ஒரு பக்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் கூட ரஷ்யா அதை கேட்கிற மாதிரி தெரியல. இதனால அதனோட நட்பு நாடுகளை பழி வாங்கிக்கிட்டு இருக்கு அமெரிக்கா. ரஷ்யா மீது எப்படியாவது தன்னோட கோபத்தை காட்டிடணும். முடிஞ்சா போரை கூட கையில் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாரு ட்ரம்ப். அதுக்கான ஒரு சான்ஸ் தான் அமெரிக்காவுக்கு இப்ப கிடைச்சிருக்கு. அது என்ன? இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். முதலில் ரஷ்யா நம்ம இந்தியாவுக்கு தர வேண்டிய S-400 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட 5th ஸ்குவாட்ரன் அடுத்த ஆண்டு முடியறதுக்குள்ளேயே நம்ம இந்தியாவுக்கு வந்து சேரும் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. கடந்த 2018ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி ரஷ்யாவோட S-400 ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை வாங்குறதுக்கு இரண்டு நாடுகளிடையே 40,000 கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அதன்படி ரஷ்யா 5 S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸ்குவாட்ரன்களை நம்ம இந்தியாவுக்கு கொடுக்கணும். சீனா, பாகிஸ்தான் நாடுகளோடு அப்பப்போ நம்ம இந்தியாவுக்கு எல்லை பிரச்சனை வர்றதுனால நம்ம இந்தியாவுக்கு அது ரொம்ப தேவையான ஒரு விஷயம்தான். ரஷ்யாவிலிருந்து S-400ஓட ஃபர்ஸ்ட் ஸ்குவாட்ரன் கடந்த 2021ஆம் ஆண்டு நம்ம இந்தியாவுக்கு வந்தது. அதை நம்ம இந்தியா பஞ்சாப் செக்டாரில் நிலைநிறுத்தி வச்சுருக்காங்க. சீனா, பாகிஸ்தான் நாடுகள் கிட்ட இருந்து வரக்கூடிய ஏரியல் த்ரெட்ஸை குறி வைக்கிற விதமாக அங்கு நிறுத்தப்பட்டிருக்கு. பஞ்சாபில் இருக்கிற அதம்பூர், ஹல்வாரா ஏர்பேஸில் தற்போது தயார் நிலையில் வச்சுருக்காங்க. இரண்டாவது ஸ்குவாட்ரன் 2022ஆம் ஆண்டு இந்தியா வந்தது. வெஸ்ட் பெங்கால் பகுதியில் இருக்கிற சிலிகுரி காரிடாரில், அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை நம்ம இந்தியாவோடு கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக பத்தான்கோட் ரீஜியன், ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லையை கவர் பண்ணக்கூடிய விதமாக ஒரே ஒரு ஸ்குவாட்ரன் மட்டும் அங்கு வைக்கப்பட்டிருக்கு. 4வது தொகுப்பு வெஸ்டர்ன் பார்டரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மேபி ராஜஸ்தான் அல்லது குஜராத் பகுதியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் கூட உறுதியான தகவல்கள் இல்லை. உக்ரைன் ரஷ்யா போர் காரணமாக இந்த S-400ஓட அந்த 5 ஸ்குவாட்ரன்களுமே நம்ம இந்தியாவுக்கு லேட்டாக தான் சேர்ந்துருக்கு. இந்த நிலையில தான் இந்தியாவுக்கு கடைசியாக வரக்கூடிய அந்த 5th ஸ்குவாட்ரன் இன்னும் நம்ம இந்தியாவுக்கு சேரலை. அது எப்போது சேரும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கு. ரஷ்ய ஊடகமான டாஸ் நியூஸ் ஏஜென்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2026ஆம் ஆண்டில் 5வது தொகுப்பு இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டு இந்த டீல் முடித்து வைக்கப்படும் அப்படின்னு அந்த நியூஸில் குறிப்பிட்டிருக்காங்க. ஆக 5 தொகுப்பும் நம்ம இந்தியாவுக்கு கிடைச்சிரும். இது நம்ம இந்தியாவுக்கு கூடுதல் பலமாக இருக்கும். கடந்த மே மாதம் நடந்த ஆப்ரேஷன் சிந்தூர், நம்ம இந்தியா பாகிஸ்தான் சண்டையின் போது பார்த்தீங்கன்னா S-400 ரொம்ப சிறப்பாக செயல்பட்டது அப்படின்ட்டு நம்ம இந்தியாவே சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா கச்சா எண்ணெயை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா கிட்ட இருந்து தான் பாதுகாப்பு உபகரணங்களையும் அதிகமாக நம்ம இந்தியா வாங்குது. அமெரிக்கா கிட்ட இருந்து பாதுகாப்பு உபகரணங்களை இந்தியா அதிகமாக வாங்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா நம்ம மேலே குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால கோபத்தில் இருக்கிறாங்க அமெரிக்கா, குறிப்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இந்த நேரம் பார்த்து S-400 விஷயம் வேற அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இந்தியா மேலே வரி விதிச்சுக்கிட்டு இருக்காரு. 70% இந்தியர்கள் H-1B விசா மூலமாக அமெரிக்காவில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அமெரிக்காவுக்கு போகிறதுக்காக இந்தியாவிலேருந்து அப்ளையும் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த மாதிரி H-1B விசாவுடைய ஃபீஸ் அதிகப்படுத்திருக்கிறதன் மூலமாக அவங்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கு தெரிந்திருந்தும் கூட இந்த நடவடிக்கை எடுத்திருக்காரு. இனிமேல் இந்தியர்கள் அமெரிக்காவுக்கு வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த மாதிரி செஞ்சுருக்காரு போல. அதுபோக நேற்று பார்த்தீங்கன்னா ஐநா சபையில் வேற ட்ரம்ப் இந்தியாவை கரிச்சு கொட்டியிருக்காரு. அவர் அங்கே என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் போரில் ரஷ்யா நல்ல நிலைமையில் கிடையாது. ஆனால் சீனாவும் இந்தியாவும் தொடர்ந்து சலுகை விலையில் கச்சா எண்ணெயை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால ரஷ்யாவுக்கு நல்லா நிதி கிடைக்குது. தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆக இந்த போருக்கு காரணமே இந்தியாவும் சீனாவும் தான். அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகளும் கூட ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்கவே கூடாது. இல்லை அப்படின்னா எப்படி இந்தியா மேலே சீனா மேலே அமெரிக்கா நடவடிக்கை எடுத்ததோ அதே மாதிரி இந்த விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகள் மீது நாங்கள் கடுமையான நடவடிக்கையை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுட்டு வரலன்னா ரஷ்யா மீது கூட நாங்கள் வரிகளை விதிக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு வேற ஐநாவில் பேசியிருக்காரு ட்ரம்ப். இது இல்லாமல் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க் ரூபியோ வேற என்ன சொல்லியிருக்காருன்னா,
இந்தியா மீது பொருளாதார தடைகளை விதிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற சூழல் தற்போது நிலவிக்கிட்டு இருக்கு. இதை சரி செய்ய வேண்டிய அவசியமும் தற்போது ஏற்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தைகள் மூலமா இதை சரி செய்யணும் அப்படின்னு பேசியிருக்காரு. வரி மேலே வரி விதிச்சாச்சு, H1B விசாவுடைய ஃபீஸை வந்து அதிகப்படுத்தியாச்சு. இந்தியா மேலே நீ அடுத்து பொருளாதார தடைகளை விதிக்கிறது மட்டும்தான் மிச்சம் மீதி இருக்கிறதே. ஆக அதுக்கும் இப்போ அமெரிக்கா பிளான் போட்டுடுச்சு. 2018ஆம் ஆண்டு S-400 டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம இந்தியா வாங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே இந்த பொருளாதார தடைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அடிபட்டது. 2021ஆம் ஆண்டு அமெரிக்கா நம்ம இந்தியாவுக்கு வந்து அப்போதே வார்னிங் கொடுத்தாங்க. நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து S-400 டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே பொருளாதார தடைகளை விதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைய அரசு சொல்லியிருந்தது. இருப்பினும் இந்தியா அமெரிக்காவுடைய உறவு அந்த நேரத்தில் நல்ல விதமாக இருந்ததுனால அதை அப்படியே விட்டுட்டாங்க. நம்ம இந்தியா மேலே பொருளாதார தடைகளையும் விதிக்கலை. ஆனால் இப்போ அமெரிக்கா இந்தியாவுடைய உறவு எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆக S-400 நம்ம இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸை டிவியில் பார்த்தா கூட ட்ரம்ப் சீக்கிரமாகவே நம்ம இந்தியா மேலே பொருளாதார தடைகளை விதிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக ரஷ்யாவுக்கு நேட்டோ கொடுத்திருக்கிற எச்சரிக்கை. கடந்த ஒரு வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா எஸ்டோனியா நாட்டோடைய வான் எல்லைக்குள்ள 3 MiG-31 ரக ரஷ்ய போர் விமானங்கள் நுழைஞ்சிருக்கு. சுமார் 12 நிமிடங்கள் வரைக்குமே அந்த விமானங்கள் எஸ்டோனியா நாட்டு வான் எல்லைக்குள்ளே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் ஒரு மிகப்பெரிய அத்துமீறலை வந்து ரஷ்யா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி அதற்கு கண்டனங்களையும் தெரிவித்தாங்க. இந்த விஷயம் நேட்டோ காதுக்கு போனதுமே அவங்க களத்தில் இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் ரஷ்ய விமானங்கள் அந்த எஸ்டோனியா வான் எல்லையிலேருந்து வெளியேறுச்சு. அதே மாதிரி போன வாரத்தில் போலந்தோடைய வான் எல்லைக்குள்ளே கூட ரஷ்ய போர் விமானங்கள் அத்துமீறி உள்ள நுழைஞ்சிருந்தது. அதோட அத்துமீறல் நிற்கலை. இதனை தொடர்ந்து ருமேனியா இருக்குல்ல, ருமேனியாவுடைய வான் பரப்பிலும் கூட ரஷ்யாவுடைய ட்ரோன்கள் வந்து அத்துமீறி இருந்தது. இந்த முறை போர் விமானங்கள் போகல, ட்ரோன்கள் மட்டும் அவங்களுடைய வான் எல்லைக்குள்ளே போயிட்டு வெளியே வந்திருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில வந்து இப்போது போர் நடக்குது. அங்கே வந்து ட்ரோன்கள் தான் மிகப்பெரிய அளவில் பங்கு வகிக்குது. இந்த ட்ரோன்கள் மூலமாக இப்போது அத்துமீறல் வேற ருமேனியா நாட்டுக்குள்ளே நடந்திருக்கு. அப்படிங்கும்போது அது ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை அந்த நாட்டுக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கு. ஆக இதனுடைய பின்னணியில் தான் ரஷ்யாவுக்கு அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ இராணுவம் இப்போது வார்னிங் கொடுத்துருக்காங்க. நேட்டோ அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், ஐரோப்பிய அமெரிக்க ஆதரவு நாடுகளுடைய கூட்டு இராணுவ படை. இதுக்கு தலைமையே அமெரிக்கா தான். ஐரோப்பிய நாடுகள் அல்லது நேட்டோ படையில் இருக்கிற மற்ற நாடுகள் தாக்கப்பட்டது அப்படின்னா அந்த நாட்டுக்கு உதவியாக மற்ற அனைத்து நாடுகளுடைய இராணுவமும் களத்தில் இறங்கும். ஆக இதனால தான் அவங்க வார்னிங் கொடுக்குறாங்க. இதே மாதிரி ரஷ்யா பண்ணிக்கிட்டே இருந்தது அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக ரஷ்யா மீது தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு வார்னிங்கை நேட்டோ கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யாவுடைய செயல்பாடுகள் மிக மோசமானவை, அது வந்து உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடியவை, எனவே அவற்றை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது வந்து நேட்டோ வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த அத்துமீறல்களெல்லாம் தொடர்ந்து நடக்கக்கூடிய பட்சத்தில் அதற்கு எதிராக இராணுவ நடவடிக்கை கண்டிப்பாக மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறதும் கூட அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. எஸ்டோனியா, போலண்ட், ருமேனியா இந்த 3 ஐரோப்பிய நாடுகளுமே ரஷ்யாவுக்கு பக்கத்து நாடுகள் அப்படின்னாலும் கூட அமெரிக்க ஆதரவு நாடுகளாக இருக்காங்க. ரஷ்யா உக்ரைன் போரில் எப்படியாவது உள்ள நுழைஞ்சு ரஷ்யாவை வீழ்த்தி விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் கூட அமெரிக்கா இருக்காங்க தான். ஏன்னா புத்தின் வந்து ட்ரம்ப் சொல்கிறத கேட்குறதே இல்லை. இந்த நேரத்தில் போயிட்டு இப்போ ரஷ்யா வந்து அத்துமீறல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி ஒரு வாய்ப்பாக அவங்க எடுத்துக்கிட்டு ரஷ்யா மீது போர் தொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சர்வதேச அரசியல் விமர்சகர்கள். ஆக இது பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.